இன்னைக்கு கேம் பார்க்க போகிறோம்னா மெரான் பிளே கிரவுண்ட் மெரான் சாண்ட் பாக்ஸ் அந்த கேம் தான் பார்க்க போகிறோம். இன்னும் ரொம்ப நாளாக வீடியோ போட்டு கேட்டிங்கன்னா எக்ஸாமு ஜுரம் பண்டிகை எல்லாம் போயிட்டே இருந்துச்சு. மறக்காமல் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஹாப்பி பொங்கல். வாய்ஸ் ஓவர் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிருக்கும். அதனால் இன்றைக்கி இந்த கேமில் சம்பவம் பண்ணலாம். த சீரியல் கில்லர் எபிசோட் 1. என்னடா ஸ்டார்டிங் எடுத்த உடனே துண்டு துண்டாக இருக்கே பார்த்தீங்கன்னா, அதுதான் அந்த சீரியல் கில்லரோட வேலை. எடுத்து ஆள் கிளியர் பண்ணிட்டு நம்ம புது கேம் ஆரம்பிக்கலாம். த சீரியல் கில்லர் எபிசோட் 1 இங்கேருந்து ஆரம்பிக்குது. நிலாவில் ஒரு ராக்கெட் வந்து இறங்குது. ராக்கெட்டே இல்லாத இருக்கிற மாதிரி நினச்சிப்போம். சரி, நிலாவில் ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்குது. அந்த ஹெலிகாப்டர்லேருந்து ஒருத்தர் இறங்குவான். அவன் வந்து ஆப்பிள். இந்த ஆப்பிள் கிட்ட எல்லா வசதியும் இருந்தாலும் இவன் ரொம்பவே கெட்டவன். சொல்லப்போனால் இவனை யாராலையும் சாவடிக்க முடியாது அவனே நினச்சிட்டு இருக்கான். இந்த கதாபாத்திரத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறது மிஸ்டர் ரோபோட். இவனுக்கான ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு இவனுக்கான பவர் அவன் எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் யாராலையும் சாவடிக்கல. கீழே ஒரு 10 தடவை போட்டு காமிக்கிறேன், சாவே இல்லை. அங்கேருந்து ஹெலிகாப்டரை ஒரே கையில் தூக்கி போட்டான். அந்த ஹெலிகாப்டர் அங்கேருந்து கிளம்பிட்ட பிறகு மூன் மான்ஸ்டர்ஸ் வராங்க. கேக்டஸ். இந்த இடத்துல கேக்டஸ் செக்யூரிட்டிஸ் அவன் போட்டு சொன்னாதான் இந்த இடத்துல இருக்க ஒரு வித்தியாசமான பிறவி அவனால் பார்க்க முடியும். அப்படின்றதுனால தான் இப்போது அந்த மான்ஸ்டர்ஸ் கூட அவன் சண்டை போட்டுட்ருக்கான். இந்த மான்ஸ்டர்ஸ் அவனை விடாமல் அடிச்சிட்ருக்கு. அவன் ஒன்று எட்டி வச்சு அங்கேருந்து பறந்து போய் ஊன்ட்டான். நீ என்ன நோட்டில் பேசுகிற? உன் வாய்ஸ் கேட்க மாதிரியா வீடியோவில்? அது வேறு யாரும் இல்லை, என் பக்கத்தில் ஒரு குட்டி சாத்தா இருக்காது தான். மூன் மான்ஸ்டர்ஸ்க்கும் அவனுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தன் தான். பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். மூன் மான்ஸ்டர் ஒருத்தன் பின்னாடி இருந்து வந்துட்டு இருக்கும்போது அவன் கையில் ஒரு வித்தியாசமான ஸ்வாட் இருந்துச்சு. அது பேர் தான் ஐசில். அதை வச்சு குத்தலான்னு வரும்போது கரெக்டாக சென்ஸ் பண்ணி குதிச்சிட்டான். அவன் எகிரி போயிட்டு அவனோட டீம்மேட்டோட வயிற்றுலேயே குத்திட்டான். ஐசிலோட பவர் என்னன்னா, யாரை குத்துனாலும் அது ஃப்ரீஸ் பண்ணிடும். தெரியாமல் குத்திட்ட மன்னிச்சுன்னு சொல்லும் போது தான் பின்னாடி இருந்து அந்த ஐசில் இவன் வாங்கிடுவான். அதை வச்சு அவனை லாக் பண்ணி மண்டையிலே குத்திடுவான். உடம்பே ஃப்ரீஸ் ஆகிடும். ஆனால் நிலாவில் இருக்கிறதுனால அது எதுவுமே அங்கே ஒர்க் ஆகாது. பார்த்தா 2 பேருக்கும் ரத்தம் பயங்கரமாக ஊற்றிட்டுருக்கு. ஒரு சைட்லேருந்து அவனோட ஃப்ரெண்டு ஸ்வாட் எடுத்துகிட்டு வரான் அடிக்க. நடுவில் விளம்பரம் வந்துச்சு. அதுக்குள்ளே அந்த கத்தியை இவன் எடுத்ததுனால இவனே இறந்துட்டான். அந்த கத்தியில் விஷம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கத்தி அங்கே கீழே விழுந்த பிறகு அவனோட ஃப்ரெண்டு இன்னொருத்தனை இறந்துடுறான். எப்படின்னா, இவ்வளோ நேரம் குத்தி ரத்தம் வெளியே வந்துட்டு இருந்ததுனால ரத்தம் எல்லாமே இறந்துட்டான். இப்போ திரும்பி அங்கேருந்து எகிரி குச்சி நிலான்றதுனால குச்சி பறந்து போயிட்டான். அங்கே போயிட்ட பிறகு
அவனை மூஞ்சிலே ஒரு குத்தி அங்கேருந்து 2 பேர் பறந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் ஃப்ரெண்டோட டெட் பாடியை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப கோவம் வந்ததுனால மான்ஸ்டரோட டெட் பாடி பார்த்தோன்னா ரொம்ப கோவம் வந்துச்சு. பார்த்தா இந்த ஆப்பிள் எல்லாமும் இருக்கிற 3 மான்ஸ்டர் எல்லாரையும் காலி பண்ணிட்டான். கடைசி ஒருத்தனையும் மேலே எகிரி குச்சி காலி பண்ணிட்டான். என்னை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பேஸ் சூட் ஃபுல்லாக ரத்தமாயிடும். அடுத்து அந்த மிஸ்டீரியஸான கிரியேச்சரை பார்க்க போயிட்டுருக்கான். அது வேறு யாரும் இல்லை, ட்ராகன் ஃப்ரூட். அவன் தான் அந்த நிலாவோட மான்ஸ்டர்ஸ்க்கு தலைவன். நான் சும்மாவே விட மாட்டேன் சொல்லிட்டு கிராவிட்டி ஃபோர்ஸில் எகிரி ஒரு விதி குச்சி உதச்சான் வயிற்றில் நெஞ்சில். இந்த காலத்து மண்டையிலே அடிச்சிட்டான். பார்த்தா வெறும் 3 அடியில் ட்ராகன் பாஸை காலி பண்ணிட்டான். ட்ராகன் பாஸ் தான் மெயின்னு பார்த்தா அங்கே இன்னொருத்தனும் இருக்கான். அவன் பேர் கோரல். ஆனால் அவன் தண்ணியில் வாழ்றதுன்றதுனால அவனை அங்கே பிடிச்சி வச்சுனாங்க. போயிட்டு வந்து ரிலீஸ் பண்ண உடனே அவன் மூச்சு திணறி அங்கேயே காலியாக ஆரம்பிச்சிட்டான். கோரலை காப்பாற்றுறது தான் வேலை. ஆனால் கோரல் ஒரு கடல் அறக்கன். அவன் ரொம்ப கெட்டவன். பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு வெளிச்சம் வருது. கொஞ்ச நேரம் ஆகிட்ட பிறகு அந்த இடத்துல யார் வந்தான்னு பார்த்தா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வந்திருந்தது. அந்த இடத்துல கோரல் கடலாக இருக்கா, அங்கேயே இறந்து போயிட்டான். ரோபோட்டு மேக்னெட்டிக் பவர் வச்சு அவனை தூக்கி துண்டு துண்டாக உடச்சி ஃப்ரீஸ் ஆகிட்டு இருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்டே அழிச்சேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து முட்டுறான். இவனுக்கும் சூப்பர் பவர் இருக்குது. நம்ம ரோபோட்டும் பெரிய காட் லெவல் ரோபோட். அதனால நம்ம ரோபோட்டுக்கு எதுவுமே ஆகாது. இதோட பார்ட் 1 ஓவர். பார்ட் 2 வரும் சீக்கிரமாகவே.